என்னண்ணா அந்த பக்கம் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு குத்துக்கல் வலசை பகுதியில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வீரவாளை நினைவு பரிசாகவும் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கி மகிழ்ந்தார்கள். மேலும் குத்துக்கல் வலசை பகுதியில் சிறுவர்கள் வீர விளையாட்டுகளை நிகழ்த்தியதையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ரசித்து பார்த்தார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். சல்மான், தற்போதைய விவரங்கள். அம்மா வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இரண்டாவது நாளாக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கோட்டை, விஸ்வநாதபுரம், தேன்பொத்தை, பண்பொலி, கரிசல் குடியிருப்பு, வடகரை, குடியிருப்பு விளக்கு, அச்சன்புதூர், இலத்தூர் தாண்டி தற்பொழுது குத்துக்கல் வலசை பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். அந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த பகுதியில் இருந்த தொண்டர்கள் புரட்சித்தாய் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வீர வாளை பரிசாக வழங்கினர். அதனைத் தொடர்ந்தாக அந்த பகுதியில் கூடியிருந்த ஏராளமான சிறுவர்கள் சிலம்பம் மாற்றம் ஆடியும் பாரம்பரிய கலைகளை நிகழ்த்தியும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தற்பொழுது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே ஒவ்வொரு கிராமங்களிலும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அம்மா வழி மக்கள் பயணத்திற்கு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் பெண்களும் ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் கிராம மக்களை சந்தித்து அவர்களுடைய தேவை என்ன என்பது குறித்தும் அவர்களுக்கான மக்கள் பிரச்சனை என்ன என்பது குறித்தும் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அதே போன்று திமுக அரசு அந்த பகுதி மக்களுக்கு செய்த துரோகத்தையும் அந்த பகுதி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதையும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு புரியும் வகையிலாக எளிய முறையில் பேசி வருகிறார். அந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் அந்த மக்களை அவ்வளவு ஈர்த்து வருகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே தானாக முன்வந்து அந்த பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த ஏராளமான பெண்கள் ஒவ்வொரு வீடுகளின் முன்பாக, குறிப்பாக நாம் அந்த கரிசல் குடியிருப்பு பகுதி முழுவதிலுமாகவே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்குமாக இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிற்கு முன்பாக பெண்களும் முதியவர்களும் சிறுவர்களும் வாசலில் நின்றவாறு புரட்சித்தாய் சின்னம்மாவை சின்னம்மா வாழ்க, வரும் காலத்தில் தமிழகத்தை ஆளக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என உற்சாக முழக்கத்தோடு அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த ஒவ்வொரு கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா செல்லும் பொழுது ஒவ்வொரு பகுதிகளுமே தங்களுக்கான அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய அம்மாவின் ஆட்சியை உருவாக்கக்கூடிய தலைவராக புரட்சித்தாய் சின்னம்மா வந்து கொண்டிருக்கிறார். நமக்கான தலைவராக, நமக்கான ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான
பெண்களுக்கான ஆட்சியை கொடுக்கக்கூடிய புரட்சி தாய் அம்மா வந்து விட்டார் என உற்சாகத்தோடு அவர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் புரட்சி தாய் சின்னம்மா மீதான முழு நம்பிக்கையோடும் அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் வரும் காலத்தில் அதிமுக ஆட்சி உருவாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது. லைட் போடுறா, டேய் டேய் லைட் போடுறா.